சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து 8வது நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. தற்பொழுது முதலமைச்சரின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிப்பதோடு நீட் தேர்வை கைவிடும் வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சரின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தின் மீது உரையாற்றிய முதலமைச்சர், மருத்துவ துறையிலும் பல சுகாதார குறியீடுகளிலும் நாட்டிற்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறைதான் இந்த சாதனைகளுக்கு அடிப்படை காரணம் எனவும் தெரிவித்தார். மேலும் 2017ஆம் ஆண்டில் நீட் தேர்வை மத்திய அரசு கட்டாயமாக்கியதாக கூறிய அவர், மருத்துவ படிப்பு என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளதாகவும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் தேர்வில் வெல்ல முடியவில்லை என்றும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே அதனை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து திமுக எதிர்த்து வருவதாகவும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னதாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தற்போது மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் ஒப்புதல் அளிக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், போட்டித் தேர்வுகளில் மீது மாணவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நிலைக்குறைய செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு மாநிலங்களிலும் தற்போது நீட் தேர்வு முறைகேடினால் எதிர்ப்பு கிளப்பி இருப்பதாக குறிப்பிட்டார் முதலமைச்சர். இது தொடர்பாக பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் நீட் தேர்வு தொடர்பான தமிழ்நாட்டின் எதிர்ப்பு குரல் தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்க தொடங்கியுள்ளதாகவும் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையில் உள்ள நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாட்டின் நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதோடு நீட் தேர்வை கைவிடும் வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றினார். தீர்மானத்தின் மீது பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் இந்த தீர்மானத்திற்கு வரவேற்பு தெரிவிப்பதாக தெரிவித்தனர். இருந்த போதிலும் பாஜகவை பொறுத்தவரையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட தற்போது முதலமைச்சர் தீர்மானம் பொறுத்தவரையில் சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.